வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண டவுனுக்கு யாழ்ப்பாண நூலகம் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாச்சார மண்டபம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ் ஐடி ஹப்பால் ஜாழ் கீக் சேலஞ்ச் 2024 ஆண்டுக்குரிய புத்தாக்க கண்காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கணும். இது 2ஆம் 3ஆம் 4ஆம் தேதிகள் யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் நடைபெறுது. நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி நிகழ்வு நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ சொல்லி காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முன்னே பாருங்க, நிறைய பாடசாலை மாணவர்கள், நிறைய வாகனங்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் பாதுகாப்பு, இராணுவ பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. என்னத்துக்கான சொன்னால் ஜனாதிபதி இன்றைக்கு யாழ்ப்பாணம் வாராராம், அதனால் அங்கே பாதுகாப்பு எல்லாமே கூடவா இருக்குது. புத்தாக்க திருவிழா 2024 ஆண்டு பாருங்க. நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது, எல்லாம் உங்களை காட்டிக்கொள்றேன் பாருங்க. நிறைய மாணவர்கள், பாடசாலை மாணவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் உள்ளுக்க பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்து உங்களை காட்டிக்கொண்டோம் பாருங்கள். வெளியில நிறைய மாணவர்கள் எல்லாமே பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ளுக்க போவோம். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து இப்போ ஐடியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்கள் கேட்கு தானே இதில். ஸோ ஐடியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்கள் வந்து எப்படின்னா இப்போ யூனிவர்சிட்டி கிடைக்காம சில பேர் இருப்பினோம் மேலெவலுக்கு பிறகு. ஸோ யூனிவர்சிட்டி கிடைக்காம அவளுக்கு அந்த ஐடியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆக்களை என்ன செய்கிறோம்னா நாங்கள் வந்து அவளை ஃபில்டர் பண்ணி அவளுக்கு அந்த நாலேஜை வந்து நாங்கள் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து இப்போ ஊக்கியில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா MERN ஸ்டாக், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை தாண்டி இப்போ டேட்டா சயின்ஸ். ஸோ அப்படி நிறைய கோர்ஸ்களை நாங்கள் உள்ளே கொண்டு வரோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே 100% ஸ்கோல் தான், ஃப்ரீ. ஸோ அப்போ இப்போ நாங்கள் இந்த கோர்ஸுக்கு செலக்ட் பண்ணுறது இன்டர்வியூ ப்ரோசஸில் செலக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுவினோம். ஸோ ஆஃப்டர் A லெவல் யூனிவர்சிட்டி கிடைக்காத ஆக்கள் மட்டும் தான் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம். யூனிவர்சிட்டி கிடைச்ச ஆளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ யாருக்கு தேவையோ அது மட்டும் அவைல் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன விஷயம் செய்யுங்களா? இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்கிறதுன்னா சிம்பிளாக வந்து இப்போ எங்களோட ஊக்கி ரிலேட்டடாக அந்த எங்களோட சோஷியல் மீடியா என்ன இருக்குது, LinkedIn, Facebook, Instagramல இருக்க இதில் போகும். அதோட சின்ன கேம்ஸில் செய்து நாங்கள் இன்வால்வ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸை. இதை பற்றி மற்றது அந்த அவ்வளோ கோர்ஸஸும் இருக்குது. மற்றதை தாண்டி பிரான்ச் இருக்குது எங்களுக்கு. கிளிநொச்சி, வவுனியா, ஜஃப்னா, இந்த 3 இப்போதைக்கு அந்த 3 பிரான்ச்சும் ஆக்டிவாக ஒர்க் ஆகிக்கொண்டு இருக்குது. இந்த இடத்துல நிறைய ஸ்டோல் மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆக்கண்ட கண்டுபிடிப்புகள் எல்லாமே இதில் இருக்குது. நான் ஒன்றா காட்டிக்கணும்னா லெந்தாக வந்துடும். அதனால் முக்கியமான ஒரு சிலதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு வர நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து கிளீனிங் ரோபோட், அதாவது கடலில் மிதக்கக்கூடிய குப்பைகளை க்ளீன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது ESP32, ESP ரோவர் மொடியூல், அதுக்கப்புறம் மோட்டர் கண்ட்ரோலர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டினோ சென்சரை வந்து அல்ட்ராசோனிக் சென்சர், IR சென்சர், சர்வோ மோட்டார் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஆர்டினோ யூஸ் பண்ணி. அதுக்கு கண்ட்ரோலர் வந்து ஃபோன்லேருந்து வைஃபை கண்ட்ரோலர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக தான் நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். அதாவது ஃபார்வர்ட், ரிவர்ஸ், பேக்வேர்ட், ரைட் எல்லா பக்கமும் மூவ் ஆகக்கூடிய மாதிரி தான் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்பீடையும் கூட்டி குறைக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான காபேஜ் லெவலை வந்து இது பண்ணுறதுக்காக அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணி இதில் லெவலை கண்டுபிடிக்கலாம். அது இல்லாமல் பிளிங்க்லேயும் இதை லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனால பிளிங்கில் வந்து இதுக்கான லெவலை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது என்ன? இது வந்து ஒரு வாகனத்தை வந்து ஒரு டிரைவர் வந்து ஓட்டும்போது நித்திரையில் அல்லது கவனக்குறைபாட்டில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது இதை ஒரு டிரைவரானவர் வந்து கண்ணை மூடும் போது இதெல்லாம் டிரெக்ட் பண்ணி அந்த இதை வந்து கேன்சல் பண்ணும். அதாவது மூவ் ஆகாமல் கேன்சல் பண்ணும். இது வந்து COVID-19க்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து COVID-19ல் நம்ம வந்து 3 விஷயத்தை நம்ம மெயினாக பார்த்தோம். அதாவது மாஸ்க், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் சானிடைசிங். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட டெம்பரேச்சரை காட்டும். அதுக்கு மேலே உள்ளது வந்து நம்ம இமேஜ் டிடெக்ட் பண்ணி ஃபேஸில் மாஸ்க் இருந்தால் மாஸ்க் டிரெக்ஷன் அதை உருவாக்கும். அதுக்கடுத்து இது கீழே சானிடைசிங். என்ன விஷயம் இதுக்குள்ள? அதுக்குள்ளே கையை விட்டிங்கன்னா சானிடைசிங். சண்டேசிங். ஓகே.
இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட விஷயங்கள் இருக்குது. நிறைய மாணவர்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாருமே ஆர்வத்தோட கேட்டு அறிஞ்சு கொண்டிருக்கணும். மற்ற சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிறது சந்தோஷம் கிடைக்கும் தெரியலன்னு சொன்னால் அவளுக்கு நிறைய மாணவர்கள் இதில் கேட்டு கதைச்சு வந்துருந்தாங்க. ஃபுல்லாகவே மாணவர்கள் தான். பேசிக்காக பார்த்தோம்னா இது வந்து சோலார் பேனல் ட்ராக்கிங் சிஸ்டம். இது பொதுவாக எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து வீடுகளில் பொதுவாக வந்து பெனலை வந்து ஃப்ளெக்சிபிளாக பொருத்துறோம். ஃப்ளெக்சிபிள்னால் ஒரு நிலையாக பொருத்தி வச்சுருக்கோம். நிலையாக பொருத்தி வைக்கிறனால இப்போ வந்து கூரை வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஒரு முக்கோண வடிவில் கூரை ஒன்றா வச்சுருக்கோம்னா முக்கோண வடிவ கூரையில் இப்படி வந்து சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்படி சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறனால சூரியன் வந்து இந்த திசையில் உதிக்குது. சூரியன் வந்து இந்த திசையில் உதிச்சு இந்த திசைக்கு வர்றப்ப சூரியன் உதிச்சு ஒரு மறைகிறப்ப இந்த திசையில் மட்டும்தான் வெளிச்சம் அதிகளவாக படுது. அப்போ இந்த திசையில் மட்டும்தான் மின்சாரத்தை வந்து ரொம்ப நேரம் அதிகளவாக உற்பத்தி செய்யுது. சூரியன் இந்த திசைக்கு வரப்ப இதில் வந்து சூரிய ஒளியே அதிகளமாக படாது, குறைந்த அளவான வெளிச்சம் தான் படுது. அதனால் குறைந்த அளவான மின்சாரத்தை தான் உற்பத்தி செய்யுது. நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணிக்க எப்படின்னா, சூரிய ஒளி எங்கெங்கே போகுதோ சூரிய வெளிச்சத்துக்கு சூரியனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மூவாக வைக்கிறோம். எப்படின்னா சூரியன் வெளிச்சம் வந்து இந்த சைடில் இருந்துச்சுன்னா சூரிய வெளிச்சத்துக்கு மாதிரி இது வந்து ரொட்டேட் ஆகும். இதே சூரியன் வந்து இப்படியே மூவாகி இந்த சைடு போகிறப்ப சூரியன் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இது மூவாகி இந்த சைடு வரும். இப்போ இதனால சூரியன் உதிச்சு மறைகிற இந்த நேரங்களில் முழுமையான வெளிச்சத்தை பற்றி முழுமையாக மின்சாரத்தை வந்து இது உற்பத்தி செய்யுது. இதனால பகல் நேரம் மட்டும் இல்லாமல் சூரியன் உதிச்சு மறைகிற வர மின்சாரத்தை அதிகளவாக உற்பத்தி செய்யறதுக்காக தான் இதை டிசைன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா மாணவர்களுமே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறதால எல்லா இடமே நாங்கள் கதைக்கூடிய நிலைமை இல்லை. அதனால் யார் ஃப்ரீயாக நிற்கிறோமோ அவருடைய கதைச்சு உங்களை காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் நுழைவாயிலான வந்த உடனே விளக்கை பக்கம் இந்த பக்கத்தில் எல்லாம் காட்டினாங்க. எந்த ஸ்கூல்ரா? பிரியோசனமாக இருக்கு அந்த விஷயம். என்னென்ன பார்த்து நீங்கள் சுத்திட்டீங்க என்ன கிஃப்டை கொண்டு வந்தாங்க கேள்வி ஒன்று கேட்டவங்க. நாங்கள் அதுக்குள்ள கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்லி கொடுக்கல, அவங்கள தாங்க படித்தவங்க கேள்வி ஒன்று வந்து கேட்டவங்க. அப்போ நான் சொல்லி கொடுத்துட்டோம் முதல்ல. அப்போ அங்கே சொல்லி பரசு பண்ணுறாங்க அவளை. வெப் டெவலப்பர் கேன் டூ எனிதிங். வெப்பை டெவலப் பண்ணுறது எங்களுக்கு தெரியாடா, இதுக்கு மேலே தெரியாது. எங்களுக்கு முதல் கேள்விக்கு தான் தெரிஞ்சது சொன்னோம். அவங்க எல்லா கேள்வியும் கொண்டு சொல்கிறாங்க. எல்லாரும் எங்களை படிப்பு சாலை நினச்சி போட்டாங்களே, அதான் பிரச்சனை. அப்படியே முன்னூறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்குது. அதாவது ஜனாதிபதி இந்த இடத்துக்கு வர போகிறதா ஒரு தகவல் தெரிவிச்சிருக்கிறேன். பார்ப்போம் பாருங்க. பாருங்க ஜனாதிபதி இப்போ திடீரெண்டு பாருங்க. எல்லாருமே அங்கே பார்த்து வந்துருவேன். எல்லா பாடலும் அங்கே போயிட்டாங்க. இன்னும் ஆகல இல்லை போல. இப்போ நாங்கள் எடுக்கலாம் மீடியா வாடிவா அங்கே வேறுங்க. ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்டோடனே எல்லா பாடலும் அந்த சைட்லேயே போயிட்டோம். முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட் இருக்கு தானே, அதுக்கெல்லாம் ஜனாதிபதி வந்து ரங்கின வேறு அப்படியே இங்கே வராரோ வரங்க ஒரு அறியலை. அப்படி நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம். இது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லோ மெயினாக வச்சு ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கி கொண்டு இருக்கிற பொருள் இயங்கி கொண்டே இருக்க போகுதுன்றது தான் எங்களோட மெயின் இது. இப்போ நான் இதில் இருந்து ஒன்று எடுத்து விட்டேன்டா இயங்கிட்டு, ஆனால் ஓய்வுக்கு வருவதில்லை. என்ன ரீசன்ன்றதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னா வழித்தடை ரெண்டு பேசிக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்ன, இதில் இருக்கிற டென்ஷன் காணாது. நாங்கள் செய்த இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்கான தான் இப்படி செய்தாங்க. என்னென்னா இது வந்து உண்மையாக விட்டால் புறவிசை இல்லாட்டி லைஃப் லாங் இயங்கி கொண்டே இருக்கணும். அண்ட் இதில் இருக்கிற வெயிட் காணாது, கீழே ஹோல்ட் பண்ணுற வெயிட் காணாது எங்களுக்கு. மற்றது என்னென்னா இப்போ 2 எடுத்துகிட்டு விட்டால் 10 இருக்கும், மற்ற 2 போகும். அதான் உண்மையான ரியாலிட்டி. அண்ட் நான் இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட கொஞ்சம் இதாக போகிறேன். என்னென்னா ஒரு நார்மல் இது வச்சா கீழே போகுது, ஆனால் இது ஒரு பெரிய இது வச்சா மேலே வரும். உங்களுக்கு பார்க்க ஒரு இதாக இல்லையே. இப்போ நார்மலாக வச்சா வேறதே மேலே வரும். ஏதாவது உங்களோட வச்சுருக்குங்க மேக்னெட் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதாவது இதில் ஒரு பேரம் ஒன்று வச்சுக்கணும். அதாவது இந்த இந்தியாவில் அந்த தஞ்சாவூர் பொம்மைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அடியில் அதோட
சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதால அது என்ன தான் ஆடினாலும் நேராக தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு சென்டர்ண்டா அதில் சென்டர் பாயிண்ட்லாம் கிராவிட்டி பாயிண்ட் இருக்கு. ஆனால் நான் இதுக்குள்ள ஒரு இரும்பு கொண்டு வச்சுக்கிறேன். அதால் இது வந்து கொஞ்சம் மிங்காலே இருக்க போகுது. இருக்கேக்க கிரணம். ஆனால் நீங்கள் இப்பயே நின்றுட்ட கேட்கல நீரே இப்படி வச்சு மேலே எடுக்கிற இப்படி வச்சிருக்கலாம் தானே இல்லையும் கேட்கல. நீங்கள் சொல்லுங்கள் என்ன ரீசன்? என்ன கேள்வி கேட்குறீங்களா? இல்லை என்ன ரீசன்டா நான் அங்கே போய் காட்டுறதுக்கு தான். அதாவது இப்படி வச்சு விட்டா தான். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடில் அந்த வெயிட் அப்படி அங்கால சைடு வரைக்கும் அங்கால வரைக்கான் இது இப்படி வரைக்க அதை வந்து கொஞ்சம் திரும்ப போகுது. அது என்னென்ன மெயின் திங் வந்து இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க, யூனி ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்க, பெரியாக்களும் வர போகிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்க நான் இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சு கேட்க போகிறேன். பெரியாக்கள் வரைக்க இதை வச்சுட்டு கொஞ்சம் அது தப்பாக தான் இருக்கும். என்ன ரீசன் கேட்பேன். வே ஆஃப் திங்க இதில் இரண்டுறது அதே இதை வச்சா அது போயிடும். அதை இப்படி வச்சு எடுக்க மேலே வருது இல்லை. அதை நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நீ என்ன அப்படி வைக்கலையே. அதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு நான் கேட்குறேன், உங்கள்ட்ட எதிர்ப்பு வரேன் இப்படி வச்சு தூக்கி அப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வெளியில் எடுக்கிறேன். என்ன விஷயம்? ஏன் நான் அதை வெளியில் எடுக்கிறேன்? அது நின்றுடும், அப்படியே நிற்காது. அதை அப்படியே திரும்ப கீழே உடைஞ்சிடும். உடைஞ்சா திருப்பி தர மாட்டாங்க. இது அது ஒரு ரீசன். மற்ற நான் அதையும் தூக்குறேன்னு நீங்கள் ஒருத்தருமே என்ன கேட்கல. அதை நான் ஒரு இதாக வைக்கிறேன். அது வந்து பெரியாக்களுக்கு என்ன மாதிரி போகுதுன்றா அப்படி யோசிங்க. எந்த விஷயம் நடந்தாலும் ஏன் நடக்க எதுக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஓகே இருக்க போகுது. இதை வச்சுக்கேன். அண்ட் இது வந்து என்னென்னா கிரேட் 6லேயே இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு பக்கம் சாஞ்சிட்டு அது ஒரு இஷ்யூ. என்னென்னா 5 கயிறை வச்சு பேலன்ஸில் இருக்க போகுது. 4 கயிறுன்ற சமயம் வந்து இதில் வர போகுது. அவ்வளோதான். எனக்கு சின்னாக்கள் வரைக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெரியாக்கள் வரைக்கும் என்ன இதுண்டா பண்ணால் கொண்டு போகணுன்றதுக்காண்டி இதில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்படி ஒரு பில்டிங் கட்டக்கூடாது. இது ஒரு பீப்புள்ண்டா எவ்வளோ பீப்புள் இருந்தாலும் போயிட்டாங்க. ஏன் இப்படி நாங்கள் ஒரு பில்டிங் கட்டக்கூடாது? இது ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள்கிட்ட இப்போ கேட்குறேன்னு வைங்க, என்ன ரீசன்? வார பப்ளிக் வந்து என்ன சொல்கிறாங்கண்டா ஒரு கயிறாக இருந்தாலும் பேலன்ஸ் மிஸ் ஆயிடும் அப்படித்தான் யோசிக்கிறாங்க. ஆனால் என்ன இஷ்யூண்டா இது வந்து மெயின் ரீசனே வந்து நிலைக்குத்து விசையை சமநிலையாக வச்சிருக்கிறது தான் இது மெயின் கேன்சர். இப்போ நான் ஒரு கட்டிடத்தை கட்டிட்டு போக காத்தடி இப்போ நார்மலாகவே பாருங்க, நாங்கள் இந்த ஃபேன் ஆடவே இது ஆடுறாங்க. இப்படி ஒரு பில்டிங்கை வந்து நாங்கள் பில் பண்ணிடலான்றதால இவ்வளோ ஆடஞ்சு யோசிக்கிறோம். எங்களை முன்னுக்கு இருக்கிறவங்க யோசிச்சிருப்பாங்க இதை கன்செப்ட்ன்றதால முடியல. அதை நான் ஒரு இந்த வே ஆஃப் திங்க அவைகளுக்கு இப்படி யோசிங்க மூண்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு கேம் உண்டு. இந்த கம்பியில முட்டக்கூடாதா? சத்தம் கேட்கு. ஒரு சிச்சட்டுக்காண்டி நம்ம நேர்மை நக்கணுமா தம்பி? முடியுமா? பார்க்க முடிச்சுட்டு இந்த கண்ட சொல்லிடுவோம். என்னடா சில வாடுக்க என்னடா தம்பி உனக்கு கண்ணில் தெரியுதா காவாசிய அந்த டியூஷன் பாடி போட்டு வரவாசி வந்துட்டான் படியன். அது திருப்பா விட தம்பி நுப்பாடுங்க வாருங்க. இப்போ நான் செய்ய போறேன் சரியா? போடாங்க வர என்ன மாதிரி அது தெரியும் பார்க்க நான் டியூஷன் பாடி போட்டு என்ன படித்தேன் போடுறா தம்பி 1 மணி ஆகுது. என்ன கொஞ்சம் விடுங்கடா என்ன படையில விடுறாங்க நாங்கள் இடம் இல்லை. சரி ஓகே. கண்ட இனிப்பு தானே கண்ட சாப்பிட்றதில்ல. அப்போ நான் பாருண்ணேன் நிறைய விஷயங்கள் எல்லாம் சின்ன கேம்ஸ் மாதிரி எல்லாம் வச்சு மாணவர்கள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கணும். பாருங்க என்னடா இதில் இருக்கு தமிழா தெரியும். பாரு நல்ல படியன். என்னடா இது ராட்டுண்ணா? எந்த ஸ்கூல் தான் தம்பி? கொடுப்பட்டியா? ஓகே. என்ன பிரியோசனமாக இருக்கா? இருக்கா? இப்போதான் படிக்க முடியுமே கிடக்க. என்ன தம்பி என்ன பார்த்து நீங்கள் இங்கே எல்லாம் பார்த்து தானே பிரியோசனமாக இருக்கும். இல்லாட்டி பழுக்கில் ஃபன் பண்ண வந்து நீங்களோ என்ன தெரியல ஆக்கலை காலையில்
நாங்கள் வந்து இந்த ஜால் ஐடி ஹப்பில் வந்து இன்டர்பிரினியர்ஷிப் செய்கிறோம். நாங்கள் வந்து இங்கே ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்கோம். இங்கே வந்து இப்போ யார் வந்தாலுமே இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் ஓகே, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பெரியவங்களோ யார் வந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஏஐ பற்றின ஐடியா என்ன இருக்குன்றதை முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி யாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதில் ஷோ பண்ணியிருக்கோம். இப்போ ஃபேஸ் ரெகக்னேஷன் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பொயம் ஜென்ரேட்டர் மாதிரி இப்போ ஓரளவுக்கு வளர்ந்தவர்களுக்கான ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. மற்றது வந்து நாங்கள் இங்கே 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து செஞ்சுருக்கோம். இது நாங்கள் இன்டர்பிரினியர்ஷிப்பில் செய்கிற ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து எடியூடெக், என்டர்பிரைஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இன்வெஸ்டர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யாருமே வந்து இங்கே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அவங்களோட ஐடியாஸையும் வந்து எங்களோட ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ. அடுத்தது வந்து இந்த இடத்துலையும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ள ஏசி இருக்குது. ஓகே, இதுக்கு என்னென்ன விஷயம் அங்கே மாணவர்கள் நிற்கணும். வணக்கம். இதில் என்ன செய்கிறீங்களாக்கா? இது அந்த கோகனட் லீஃப் கிராஃப்ட் அண்ணா. இது இப்போ தென்னோலையில் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்கிறீங்க. அலங்கார பொருட்கள் மாதிரி. அலங்கார பொருட்கள் மாதிரி. ஓகே ஓகே. இதில் பாருங்க, தென்னோலையில் ஹெலிகாப்டர், கூடை, பம்பரமா பம்பரம். இந்த கையில் என்ன நட்டுறீங்களாக்கா? இது என்ன சும்மா அந்த முந்தி நாம செய்த வாட்ச் மாதிரி. அப்படி வாட்ச் மாதிரி செய்கிறீங்களா? ஓகே ஓகே. இது நீங்கள் தொழிலாக செய்கிறீங்களா? என்ன மாதிரியாக்கா? தொழிலாக தான் செய்யுது. உங்களோட ஃபோன் நம்பர் தான் சொல்லுங்கள். இப்போ பார்க்குறாக்கா என்ன சொன்னால் தொடர்பு 077 98 40 706. என்னென்ன விஷயம் செய்கிறீங்க? இதை தாண்டி வேறு அலங்கார பொருட்கள் அப்படியா? பண்ண வேலை செய்கிறதுன்னா சுலகு, நீத்துப்பட்டி, அந்த பண்ண வேலையும் செய்கிறது, இது டெக்கரேஷனும் செய்கிறது. சரி, ஓகே, நன்றி அக்கா. நாங்கள் இந்த கம்பெனி வந்து கொண்டல்லி. நாங்கள் இப்போ பேப்பர் குயிலிங் தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ரிபன்லேயும் செய்து க்ளோத்லேயும் மெட்டீரியல்ஸ் நம்ம அங்கே செய்த ப்ராடக்ட்ஸ் செய்து இருக்கிறோம். எங்களுடைய கார்ட் பர்த்டே கார்ட் மாதிரி அப்படியா? பர்த்டே கார்ட், ஆனிவர்சரி அதெல்லாம் என்னத்துக்கெல்லாம் மற்றது நாங்கள் ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது கூல் பேண்ட், ஹல்ஸ் பேண்ட் அதெல்லாம் செய்யணும். மற்றது வேஸ்ட் க்ளாத்தில் ஹேர் பேண்ட் அதெல்லாம் செய்யணும். ஓகே. உங்களோட ஃபோன் நம்பர் தான் சொல்லுங்கள். பார்க்குறாங்க தொடர்பு பண்ணுவோம். இது இருக்கு என்ன விஷயம்? இதில் வார மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்களே என்ன மாதிரி செய்கிறது, இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஓகே, சரி, நல்ல விஷயம். ஓகே, நன்றிங்க. ஓகே ஓகே. அப்படியே நாங்கள் அங்காள பக்கம் போவோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு, உங்களை காட்டிக்கொள்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்பாண்ட தொழிலகத்தில் மட்பாண்டங்கள் எல்லாமே இந்த செய்தது எல்லாமே இருக்குது. அவங்கள செய்துன்னு காட்டி நான் பாருங்கள். மட்பாண்டங்களை மாணவர்களும் செய்து இந்த இடத்துல காய வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன செய்கிறீங்களா இதில்? உண்டியலா? அண்ணா பார்த்து சொன்ன இதில் உண்டியல் செய்து கொண்டிருக்கேன். சாமி, என்ன பிரியோசனமாக இருக்குதா கண்காட்சி எல்லாம்? எந்த ஸ்கூல்? செட்டிக்குளம். அங்கேருந்து வவுனியாவா? அங்கேருந்து வந்தீங்களா? சரி சரி சரி. என்ன ஒரே ஸ்கூலா? நீங்கள் எந்த ஸ்கூல்? பெரிய அங்கே இருக்கு முருங்கண்ணா. சரி சரி. உண்டியல் செய்து முடிஞ்சு. இந்த இடத்துல உண்டியல், சிவலிங்கம் எல்லாமே செய்து நான் வச்சுருக்கேன் பாருங்க. கேட்க வருவாங்க செய்து கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. என்ன இடம் செய்வீங்க? இந்த படியில் செய்து கொடுப்பீங்களா? அப்படி இதே மாதிரி இன்னும் செய்வீங்களா? அண்ணன் மாதிரி செய்தில் கேட்குற வருவாங்க செய்து கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன செம்பு செய்கிறீங்களா?
மாணவர்களுக்கான ஒரு அறிவித்தல். வட்டக்கச்சி சென்ட்ரல் காலேஜினுடைய பாடசாலை பேருந்து இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பட இருப்பதால் மாணவர்களை முன்றலில் ஒன்று கூடுமாறு பொறுப்பாசிரியர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்படி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் இப்போ மாணவர்கள் இருக்கிற மட்பாண்டங்கள் எல்லாமே அந்த நான் செய்து கொடுத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகை கொண்டு வேண்டி கொண்டு அப்படி இந்தியாவில் என்னென்ன விஷயங்களுக்கு சொல்லி காட்டிக்கொண்டு போவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் நிற்கணும், நிறைய பாடசாலைகள் கிட்டத்தட்ட வட மாநிலத்துலேருந்து நிறைய பாடசாலைகள்லேருந்து நிறைய மாணவர்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே எனக்கு இந்த இப்போ பார்க்க சின்ன வயசில் நாங்கள் கண்காட்சிக்கு போய்க்க எங்களுக்கு இருந்த அந்த பழைய ஞாபகங்கள்லாம் பெறக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து டிராவல் செய்கிறாங்க. துவாயா ஓகே. நீங்கள் செய்கிறீங்களா வளமையாக? ஓகே. எவ்வளோ நாள் இந்த பழைய நீங்கள்? இது வந்து 6 மாதம் ட்ரைனிங் தெரியும் ஸ்டார்ட்ல. அப்புறம் அந்த 6 மாதத்துக்குள்ள எல்லாம் பழகணும். என்னென்ன விஷயம் செய்வீங்க? துவாய் செய்வீங்க, வேறு என்ன செய்வீங்க? துவாய், வேட்டி, சரம், பெட்ஷீட், சாரி எல்லாம் செய்வீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்களா? கடை மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? நல்லூரில் இருக்குது சேல் சென்டர். ஓகே சரி சரி. இப்போ நாங்கள் செய்ய போகிறேன். என்ன எல்லா கையும் கை வேலை செய்யுது, கால் வேலை செய்யுது. என்ன ஒரு நேரத்தில் எல்லாமே கஷ்டம் தானே. எக்ஸசைஸ் மாதிரி தானே. எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை செய்தா. இந்த விற்பனை செய்கிறீங்களா நீங்கள்? என்ன மாதிரி சேல்ஸ் சென்டர் இருக்குது. அங்கே நாங்கள் எல்லாம் தயாரிச்சது எல்லாம் அங்கே கொடுக்கவே சேல்ஸ் பண்ணுவோம். சரி சரி ஓகே. Shall I start? So here we are using like a robotic arm with camera module. It can detect the colors. So when you place a cube, red color cube, it detects it. And we have given instructions. If it is red, you have to place it here. Similarly, if you put like a blue one, it will detect the cube, take the XY coordinates and place it in the relevant location. So we are using image processing here to detect the colors and the location. Yeah. Thank you. Okay, thanks. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஆர் பாக்ஸ் போட்டி ஒரு சின்ன கேம்ஸ் மாதிரி மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்குது. வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த என்ன விஷயம் செய்கிறீங்க? நாங்கள் சாஹோ கிரியேஷன்ஸ் ஒரு சின்ன ஒரு டிவி ஸ்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு மினி ஸ்டூடியோ எப்படி இருக்குமென்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிள்ளைகளுக்கு காட்டணுமென்று செய்த நாங்கள். இதில் நிறைய பிள்ளைகள் வந்து அதை எப்படி வீடியோ எடுக்கிறன்ற பார்க்கணும், கேமரா ஹேண்ட்லிங் பார்க்கணும், எப்படி ஹெட்ஃபோனில் சவுண்ட் எப்படி வருது, கேமராவோட ஹேண்டில் பண்ணிக்க, எப்படி எடிட்டிங் உடனடியாக எப்படி எடிட்டிங் செய்கிறன்ற பார்க்கணும். அப்போ சின்னாக்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இதை தொடங்கினாங்க. நீங்கள் அப்படியே க்ரீன் ஸ்க்ரீனில் போட்டு மாணவர்களை செய்ய பங்கு பண்ணி கொண்டு அங்கே அப்படியே இந்த ப்ரோக்ராம் படியங்களே செய்கிறாங்களே மாணவர்களே செய்யணும், அது அப்படியே இங்கே லைவ் எடிட் பண்ணுறீங்க. இவர் வந்து ஜேபி அண்டு எங்களோட சாஹோ கிரியேஷன்ஸோட எடிட்டர் இவர் தான். இவர் இப்படி எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா எல்லாருமே கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ். இதில் வீடியோகிராஃபர், எடிட்டர் ரெண்டு செப்பரேட்டாக எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒரு பியூர்லி கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ். அப்போ இவர் மெயினாக எடிட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு செய்ததை உடனடியாகவே எடிட் பண்ணி அதை போடுற மாதிரியான வீடியோகள் செய்திருக்காங்க. ஓகே ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாஹோ கிரியேஷன் அதில் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ வந்து இதுக்கு எடுத்ததில் அப்படியே நாங்கள் கழிச்சிட்டு அப்படியே நாங்கள் அடுத்த விஷயங்களை பார்த்துக்கொண்டு போவோம். ஓகே, அப்படியே நாங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு போவோம். இதுக்குள்ள சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மூங்கிலா? மூங்கிலையும் சிரட்டையிலையும் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்குது பாருங்கள். இந்த கப்புகள் இருக்குது, விலைகள் இருக்கா 1450 ரூபா. நிறைய விஷயங்கள் எல்லாம் மூங்கில் தானே. மிளகு போட்டு வைக்கிறது இது டப்பிகள் மாதிரி என்ன என்ன விஷயங்கள் இதில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுகளையும் பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன இது சிலை தலைக்கு போடுறதா? ஓகே பாருங்க, சீப்புகள், ப்ரஷ்கள் இருக்குது, ப்ரஷ்கள், சீப்புகள் இருக்குது, மூங்கில் சீப்பு பாருங்க ஃபுல்லாக மரம். தண்ணி பொருள் எல்லாமே இருக்குண்ணே. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளலாம். என்ன விஷயம் வச்சுருக்கீங்க இதில்?
எங்களோட கான்செப்ட் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான், ஸ்பெஷலி ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. எங்களோட சொசைட்டியில் இருக்கிற உமன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது எங்களோட பேசிக் ஐடியா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் ஜுவல்லரிஸும் இருக்குது, லைக் இப்படி. அதே மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டைலும் இருக்குது. நாங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செய்கிறோம். நாங்கள் பனி ஓலையில் செஞ்சுருக்கிறோம், சிரட்டையில் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், எங்கள்கிட்ட வந்து அந்த வேஸ்ட்டாக போகிற துணிகள்லையும் வச்சு செய்கிறோம் நாங்கள் ஜுவல்லரிஸ், அப்படியும் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் படம், அது வந்து டிசைனை பொறுத்து தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நாங்கள் ஒரு டிசைனை போட்டால் அதுக்கு எதாவது செய்து தருவீங்க? கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே உங்களோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் அதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான சொன்னால் தொடர்பு போடலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறோம். என்ன இந்த இடத்துல நிற்கிறீங்க? ஸோ நான் இந்த ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், ட்ரெண்ட் செட்ன்னு சொல்லி. ஸோ ட்ரெண்ட் செட்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லணும்னு சொன்னால், ட்ரெண்டிங்காக இருக்கிற கோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ட்ரெண்டிங்னு சொன்னால் என்னத்தை ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஸோ நாங்கள் இப்போதைக்கு வந்து டெக் ரிலேட்டடான கோர்சஸ் செய்துட்டு இருக்கிறோம். அதாவது பைத்தன், ரியாக்ட், யூஐ/யூஎக்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எங்களில் போய் கொண்டிருக்கிற கோர்சஸ். இது எல்லாமே பெய்ட் கோர்சஸ் தான். பட் இதை தாண்டி வந்து நாங்கள் ஃப்ரீ வெபினார்ஸ், ஃப்ரீ பூட் கேம்ப்ஸ் எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டமாக அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், ட்ரெண்டிங்காக என்னென்ன போய்கொண்டிருக்கு அதை கவர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக வந்து ட்ரெண்ட் செட் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஓ லெவல், ஆஃப்டர் ஏ லெவல் வந்து என்ன தான் படிக்கிறது, ஐடி சம்மந்தமான ஜோதிச்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்டை கண்டக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுறது உங்களை? ஸோ எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் மூலம் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலம் கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட்ஸ் எட்டுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களோட டீட்டெயில்ஸ்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டிஷர்ட், நோட் புக் எல்லாம் இருக்குது. என்னதுக்காண்டி? ஸோ இது வந்து எங்களோட கோர்சஸ் வந்து இப்போ கரண்டாக வந்து எங்களில் வந்து ரியாக்ட் கோர்சஸ் போய் கொண்டிருக்குது. ஸோ ரியாக்ட் படிக்கிறாங்களுக்கு வந்து நாங்கள் ரியாக்ட் டெவ்னு சொல்லி, ஸோ அவங்க ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக டிஷர்ட் போடுறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நாங்கள் ரியாக்ட் டெவ்னு சொல்லி டிஷர்ட் வந்து எங்களோட கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் பைத்தன் கொடுத்து கொண்டிருக்கிறதால, ஸோ பைத்தன் ரிலேட்டடாக வந்து அவங்களோட லோகோ போட்டு ஒரு டிஷர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். டவுட், இப்போ ரெஜிஸ்டர் பண்ணேக்க பேமெண்ட் தான் பண்ணணுமா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1000 rupees, அதோட வந்து கோர்ஸ் ஃபீஸும் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க வந்து உங்களுக்கு 1000 நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த டிஷர்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரீன்னு சொன்னால் நான் 2 தரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கொண்டு போனால் அவ்வளோ பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த நோட் புக் வந்து எங்கட, ஸோ நீங்கள் பிரியோசனமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குமான்னு நம்புறேன். ஸோ எங்களோட குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாங்களுக்கு இந்த நோட் புக்கா? ஓகே. என்ன தனக்கு ஒரு டிஷர்ட் வேணும், நோட் புக் வேணும்னு சொல்லி இந்த யூடியூப்லேயே இப்படி தான். ஸோ எங்களோட சப்ஸ்கிரைபர் எங்களோட கேஷ் அங்கே இருந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சார்பில் வந்து நாங்கள் அவங்களுக்கு இதில் எங்கேயும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் ஏ லெவல், ஆஃப்டர் ஓ லெவல் படிக்கணும் பண்ணி விரும்புனீங்கன்னு சொன்னால் ட்ரெண்ட் செட்டை கண்டக்ட் பண்ணுங்க. ஓகே, தரையில தந்தது தான் வீடியோ போடுவேன். ஓகே, எனி வீடியோ வருமே. ஓகே, வணக்கம் அக்கா. ஓகே, ஹாய். நான் அர்த்தனா. இது ஜேர்னி ப்ரைவேட் லிமிடெட் சொல்லி ஜேர்னி வந்து டூரிசம் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற வெளிநாட்டிலேருந்து வர ஒரு ஆளுக்கு வந்து இங்கே ஜாஃப்னால என்ன யூனிக்காக இருக்குன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்னா எங்களோட ட்ரெடிஷ்னல் எங்களோட கல்ச்சரை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அவை வந்து நின்று தங்கி ஒரு மட்பாண்டம் செய்கிறண்டா எப்படி செய்கிறது, அவையோட தங்கி நின்று எப்படி செய்து பார்க்குறது, ஒரு கிண்ணத்தை எப்படி செய்கிறது, மீன் பிடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு போட்டிங்கில் ரியலாக செய்கிற ஒரு பீப்புளோட கனெக்ட் பண்ணி கொண்டு போய் அவன் இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறான். மட்பாண்டம் செய்கிறது, விவசாயம் செய்கிறது, பேன உற்பத்தியோட செய்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பொருட்கள் வச்சுருக்கீங்களே நம்ம இது காட்சிப்படுத்துறீங்க? இது காட்சிப்படுத்துகிறோம். அதாவது இது வந்து ஒரு 60-90 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் பாவிச்ச பொருள். இதை வந்து காரணங்கள் ஒரு ஐயா வச்சுக்க. ஸோ அவருடைய வந்து பல ஆன்டிக் திங்ஸ் இந்த ஸ்டோரிக்காக நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறோம். அவர்கிட்ட திங்ஸை வந்து நாங்கள் இங்கே வச்சிருக்கோம். 93 வயசு அந்த ஐயாவா? சபாரத்தில். ஓகே, நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் ஓகே ஸோ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. பழைய காலத்து பொருட்கள் ஸ்டோரிஸை வந்து போர்ட்ரேட் பண்ணக்கூடியதா. ஓகே, சரி. ஓகே, நன்றி அக்கா. அப்படி எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்கள்லேயும் ஒரு சில விஷயங்கள் கூட மேலோட்டமாக காட்டி கொண்டு வர நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்ன சொன்னால் ஃபுல்லாக காட்டினு சொன்னால் டைம் கூட வந்துடும், அதனால் அப்படியே மேலோட்டமாக காட்டி கொண்டு வர நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம். இவர் என்னுடைய நண்பர் ஒரு ஆள் தான். ஓகே, இந்த இடத்துல என்ன விஷயம் சரிங்க? பேரை சொல்லிட்டு அப்படியே. என் பேர் அர்ஜுனன். நான் இப்போ இந்த சிஎன்சி மெஷின் செய்து வச்சுருக்கேன். இது 2021 செய்கிறது. இந்த சிஎன்சி மெஷின்ன்றது வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல். இதை பயன்படுத்தி நாங்கள் பல வேலைகள் செய்யலாம். முதலாவது இப்போ மரத்தில் கொத்து வேலை செய்கிற டிசைன்கள் வெட்டுறதுக்கு, 2D கட்டிங் செய்கிறதுக்கு, எழுத்துகள் வேணும்னா எழுத்து வெட்டி கிடைக்கிறது. சிஎன்சி மெஷின், மற்றது லேசர் மெஷின், லேசர் சிஎன்சி,
அப்படியான விஷயங்கள் செய்து கொடுத்துருக்கோம். இப்போ கண்டுபிடிச்சது இல்லை, ஏற்கனவே இருக்கு அந்த மிஷினை நான் பார்ட்ஸ் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டேன். சரி சரி. இதெல்லாம் இதில் செய்யப்பட்டதா? இதெல்லாம் இதில் செய்தேன். ஓகே. பிள்ளையாட்ட ஒரு சில மாதிரி கிடக்குண்ணே. 3D வேறு மாதிரி 2D தானா? இது 3D. பின்பக்கம் வராது. 2Dனா அப் சைட் 2D மட்டும், பேக் சைட் வேறு. சரி சரி. இப்போ இன்னொரு விஷயம், இந்த மிஷினை வச்சு நிறைய இப்போ தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அப்படியே தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு விரும்பம் தானே பார்க்க ஏதாவது தாங்க தொழில் செய்வோம், இந்த மிஷின் தேவைன்னு சொன்னால் செய்து கொடுக்க முடியும். ஃபோன் நம்பர் ஏதாச்சும்? என்ன 077 951 44 43. இப்போ இந்த மிஷின் வந்து ஒரு பெண் தலைமை தூக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது தானே. இந்த சிஎன்சி மிஷின் இந்த லேசர் மிஷின் ஒரு சின்ன சைஸில் செய்யலாம். இது வந்து பெருசு. நாங்கள் 1 அடி சைஸில் செய்துட்டு அதை வந்து இப்போ கேக்கு டொப்பர் வெட்டி கொடுக்குறோம். அந்த மாதிரியான விஷயம் கேக் ஐஸ்கிரீம் கொடுக்குறது. மற்ற சின்ன சின்ன டெக்கரேஷன் வேலையில் பாவிக்கிற மட்டையில் வெட்டுறது லேசர் மிஷினை பாவிச்சு அதெல்லாம் செய்யலாம். கம்ப்யூட்டர் வச்சு நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் க்ளோத்ஸ் உடுப்பு தைக்கிறார்கள் வந்து துணியை கூட இதில் வெட்டி எடுத்து தைக்கலாம். ஒரு கட்டிங்கை கூட தான் நாங்கள் இதில் வெட்டி பார்க்குற கூட தேவைன்னு சொன்னால் இவன் ஃபோன் நம்பர் சொல்லியிருப்பார், பார்த்து தொடர்பு போட்டுருவோம். சரி வரட்டுமா? ஓகே வரட்டா? அடே வா வா வா. பட் இந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில உற்பத்தி பொருட்கள் வச்சு விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பார்த்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல் நிறைய விஷயங்கள் பயன்படக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோல்கள் இருக்குது, அதில் உங்களை காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து மெயினாக வந்து ஸ்ரீலங்கா டெலிகாமுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. என்னென்னு சொன்னால் இப்போ டவருக்கு வந்து பொதுவாக வந்து இப்போ எல்லா டவர்லேயும் வந்து எக்ஸ்டர்னலாக சோர்ஸில் தான் பவர் கன்சியூம் பண்ணி இப்போ அதுக்கு வரையா கொஸ்ட் ஆகுது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து காம்பினேஷனாக 2 பவர் எடுக்க போகிறோம். அதாவது இது வந்து விண்ட் டர்பைன், அதாவது காற்று மூலமாக சுற்றக்கூடிய மாதிரி. இதால் ஒரு டிசி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆக போகுது ஜென்ரேட்டர் மூலமாக. அதே மாதிரி சோலார் யூஸ் பண்ணி அதுலேயும் இருந்து ஒரு டிசி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. காம்பினேஷனாக 2 பவரும் வந்து இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து போக போகுது. இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றி இங்கே பேட்டரி இருக்குது ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. இப்போ நைட்டில் நம்ம வந்து இப்போ சூரிய ஒளி இல்லை தானே, இப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார். இருந்தாலும் இல்லாட்டியும் அது வார நேரத்தில் கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணி அவர் வச்சுக்கொள்வார். இந்த இருக்கிற பேட்டரி வந்து இப்போ அவர் வந்து அதை வந்து நம்ம மற்ற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நார்மலாக நம்ம வீட்டுக்கு எஸ்பெட்ரோ சீட்டு தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெட்ரோ சீட்டு என்னப்பட போதோ நாளடைவில் அது என்ன செய்யப்பட போகுதுன்னா நாளடைவில் என்னப்பட போதும் விதை மாற்றம் சூரிய ஒளி அதனால அரிப்படைஞ்சு என்ன டஸ்ட் வரப்போகுது. அந்த டஸ்ட்டை அது பொதுவாக சிமெண்ட் அது தானே அதில் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம். அப்போ அதால் என்ன செய்யப்படும், அந்த டஸ்ட்டை நம்ம சூழலில் கலக்கிற நேரம் அதை சுவாசிக்கிற நேரம் என்ன ஏற்பட போகுது கேன்சர் அது இது நோய்கள் ஏற்படுது. இப்போ அதுக்கு மாற்றிடாதான் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இங்கே என்னென்னா வேஸ்டேஜை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்னா சீட்டை என்னென்னா உருவாக்கிருக்கோம். இது எப்படின்னா இதில் நாங்கள் பாவிக்கப்பட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா வாழைநார் வந்து வாழைநாரும் மற்றது தேவையில்லாமல் நம்ம யூஸ் எரியிற லோ டென்சிட்டி பிளாஸ்டிக், அதாவது நம்மளோட பொலித்தீன் மற்றது பாட்டில்ஸ் இருக்குது வாட்டர் பாட்டில்ஸ். அப்போ அதால் என்னென்னா அது ஒரு லேயராக தான் மேலே இருக்கிற லேயராக தான் யூஸ் பண்ணப்படுது. அது உள்ளுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா அது யூஸ் பண்ணுறோம். அப்போ இதால் என்ன செய்யப்பட போது சூழல் பாதுகாப்பு இதால் இது அடிப்படைகிறதால என்னென்னா இது ஆர்கானிக் சம்மந்தமானதால நமக்கு என்ன ஏற்பட போகுதுன்னா இது அடிப்படையில் தான் நமக்கு பாதிப்பு ஏற்படுறது குறைவு. அதே நேரம் இப்போ நம்ம எஸ்பெட்ரோ யூஸ் பண்ணால் அதை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் வருஷத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன செலவழிச்சிட்டு வருது. அப்போ அதே இது அந்த யூசேஜை நம்ம குறைக்கிறோம். அதே நேரம் நம்ம கழிவை நம்ம என்னென்னா இங்கே முகாமித்துவம் செய்யணும். ஓகே சரி சரி. இதுல வேற கலர்ஸ் இது வாழைநார் மற்றது மெட்டீரியல் வேற மெட்டீரியல். இது வந்து பொலித்தீன் மட்டும் ஹை டென்சிட்டி லோ டென்சிட்டி ரெண்டு கலந்து. இது வந்து வாழைநார் லோ டென்சிட்டி. மற்றது இது மரத்தூள். அது மரத்தூள். அப்போ நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ப்ரொபோஷனில் என்னென்னு பார்த்தோம்னா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு வரோம், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது இப்போதைக்கு இது நார்மலாக இந்த ஹோட்டல் வழியில் அந்த ஹட் யூஸ் தானே ஹட்டுகளுக்கு என்னென்னு பார்த்தோம்னா யூஸ் பண்ணலாம். அப்போ நல்லா வெயிட் தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து இப்போ கொஞ்சம் குறைய தான் இருக்குது. அப்போ ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரிசர்ச் செஞ்சு கொண்டு இருக்கோம். ரிசர்ச் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் இதை மார்க்கெட்டிங்கு. ஓகே நன்றி. நாங்கள் வந்து பனை அபிவிருத்தி திணைக்களம் பனை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து இதெல்லாமே வச்சிருக்கிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே பனையில் இருந்து செய்யப்பட்ட சாம்பிள்கள். அதாவது நாங்கள் ரிசர்ச் செய்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நாங்கள் செஞ்சது கண்டுபிடிச்சது. இது வந்து நாங்கள் சேல் பண்ணுறதில்ல, பட் செய்து எல்லாமே அப்ரூவாக இருக்குது.
இதே யாராவது ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால் அவங்க பிறகு அந்த ப்ராடக்டை தயாரித்து தங்களோட நேமில் விற்று கொண்டு இருப்பாங்க. அப்படி இதில் நாங்கள் இப்போ செய்திருக்கிறது வந்து பனையில இருந்து ஒரு சோப் செய்திருக்கிறோம். இது பனம் களியை எடுத்து அதை வச்சு ஒரு சோப். அதே மாதிரி பனையண்டி அந்த இனிப்பு இருக்கே பனங்கற்கண்டை வச்சு இந்த இருமல் பானை செய்திருக்கிறோம். அதே மாதிரி இது பனையண்டி அந்த விதியை எரிச்சு அதில் வர கறியை வச்சு அந்த கறியை வச்சு இது ஹேண்ட் வாஷ் மற்றது ஷூ பாலிஷ் பண்ணுற ரெண்டுமே செய்திருக்கிறேன். அடுத்தது வந்து இது வந்து சோஸ். இது வந்து ഇതിൻ്റെ பேட்டர்ன் வந்து திண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சோஸ். இது வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி இந்த பனையண்ட பானி நாங்கள் என்னன்னு சொல்லலாம் பானோடையோ பிஸ்கெட்டோடையோ தொட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் உடம்புக்கு நல்லதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் 100% 100% கெமிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி பனியை வச்சு செய்ததால் நல்லதாக இருக்கும். இது மாய்ஸ்டர் க்ரீம் உண்டு. இது வெள்ளையாக வர்றதுக்கு பூசுறதுன்னு இல்லை, பட் மாய்ஸ்டருக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மற்ற இதில் இருக்கிறது அது பிஸ்கெட் மாதிரி அப்படி செஞ்சுருக்கிறோம். இது சொக்கோ பார் மாதிரி நாங்கள் சொக்கோவை யூஸ் பண்ணாமல் பனியண்ட ப்ராடக்டில் இருந்து செய்திருக்கிறோம். சரி சரி, ஓகே நன்றி. ஓகே, வணக்கம் அக்கா. என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கிறீங்க? இதில் பெட்ஷீட் துவாய் கைத்தறி எல்லாமே கைத்தறியில் செய்யப்பட்ட கைத்தறி முழுக்க கைத்தறி. இது அங்கால இருக்கிறது பேக்டீக் என்ன அதெல்லாம் தொழில்துறை நினைக்கலத்தின் ப்ராடக்ட். ஓகே, என்னென்ன விலைகள் போகுது சும்மா? விலை பெட்ஷீட்டின் விலை இது 1480 ரூபா போகுது, 2220 ரூபா போகுது. சொன்னாங்க அந்த வேண்டாம் இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்ச அப்புறம் இல்ல நல்லூர் எம்போரியம் நல்லூர் முன்னாள் எம்போரியம் எம்போரியத்தில் வாங்கலாம். ஆரியோளத்தடியில் எங்களை சேல்ஸ் சென்டர் ஒன்று இருக்கு. அதுலேயும் பண்ணால் கூடுதலாக எம்போரியத்தில் வாங்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நிலையங்களில் உங்களுக்கு கிட்டவா நிலையங்கள் இருக்குமா இருந்தால் நிலையத்தில் சரி சரி நிலையம் சிறுப்பட்டி மற்றது நல்லூர் வடக்கு காந்தமணக்குடி இடங்கள் இருக்கு நிறைய இடத்துல இருக்குது. இங்கே இதுகளுக்குலாம் வடமாநிலத்தில் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கலாம். சரி, ஓகே நன்றி. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் அம்மாச்சி இருக்குது. அம்மாச்சி உணவகம் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாமே இப்படி செய்து கொண்டிருக்கேன். அடுத்தது அந்த சேக்கஸ் மில்க் ஷேக் பார்னு சொல்லி அதுவுமே இருக்குது. இது ஒரு அம்மாச்சியில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போக மாட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு தான் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்க சொன்னால் மஷ்ரூம் ஹட் இருக்குது. அதாவது காளானில் உணவுக்கான என்னென்ன சாப்பாடு இருக்குண்ணா? பர்கர், சூப் எல்லாமே இருக்குண்ணே. ஓகே ஓகே சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை சார் உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அது என்னென்ன பொருட்கள் இருக்குண்ணா? புழுக்கொடியல் மா ஒடியல்மா இது பாம்போசான்றது சமபோசா மாதிரி. ஓகே, இது அந்த பயிர்கடலை உளுந்து அரிசியோட புழுக்கொடியல் மாவும் சத்து மா மாதிரியா? புழுக்கொடியல் மாவும் சீனி செப்பரேட்டாக இருக்குது. ஓகே, தேங்காய் பூன்னு சொல்லுங்கள் போடலாம். இது பனம்பழ ரசம். பனம்பழ ரசம். ஓகே, நெல்லிக்கரஸ் மாதிரி இதுவும் கரைச்சி குடிக்கிறது. ஓகே, மற்ற இங்கே பனை ஓலை உற்பத்தி பொருட்களுக்கு என்ன சின்ன சின்ன இதுகள் பேக்குகள் கூடைகள் கூடைகள் மற்ற இது பனங்கட்டி பனங்கட்டி இது கொட்டைப்பட்டி. சரி சரி, இது பட்டி அது எல்லாமே இருக்குண்ணா. அப்புறம் இந்தியாவில் பனம்பழ பிஸ்கெட்டு, இது புழுக்கொடியல் மாதிரி செய்த பிஸ்கெட். பிஸ்கெட், தட்டை வடை, பனாட்டு எல்லாமே இருக்குண்ணா. சரி சரி, ஓகேண்ணா நன்றி அண்ணா. வணக்கம். நாங்கள் நூலக நிறுவனம், அதாவது வந்து ஈழத்து தமிழ் ஆவணங்களை ஆவணப்படுத்துகிற ஒரு நிறுவனம் தான் நூலக நிறுவனம். இதில் வந்து ஈழத்து ஆவணங்களான புத்தகங்கள், இதழ்கள், பத்திரிகைகள் உட்பட வாய்மொழி வரலாறுகள், புகைப்படங்கள், ஓவியங்கள் என நாங்கள் ஈழத்து ஆவணங்கள் ஆவணத்தையுமே வந்து ஆவணப்படுத்துகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டிஜிட்டைசேஷன் எங்களை பெரிய பாட்டாக இருக்குது. டிஜிட்டைசேஷன் சொல்லிக்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இந்த மாதிரியான ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது A4 ஸ்கேனர், A3 ஸ்கேனர், ஷீட் ஃபீட் ஸ்கேனர், கீழே பார்த்தீங்கன்னா அந்த
மிக அரிய ஆவணங்கள் பழைய ஆவணங்களை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கேமரா ஸ்கேனர் இந்த மாதிரி ஸ்கேனர்களை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்கேனிங் ப்ராசஸை செய்கிறோம். அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவுமே எங்கள்கிட்ட காணப்படுற மிக மிக அரிய ஆவணங்கள். அதாவது சுதந்திரன் பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு சுதந்திரன் எங்கள்கிட்ட இருக்குது. உதயன் முதலாவது ஈழத்தில் வெளிவந்த முதலாவது உதயன் பத்திரிகை எங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற மிக அரிய ஆவணங்களோட பிரிண்டட் காப்பீஸ். இது அவ்வளோவுமே எங்கள் நூலகம்.org என்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நூலகம்.org என்று சொல்லும்போது அதில் வந்து இதழ்கள், பத்திரிகைகள், நூல்கள், மற்றது பிரசுரங்கள் போன்ற ஆவணங்களை பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆவணகம்.org. ஆவணகம்.org என்ற வெப்சைட் வந்து மல்டிமீடியா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது கையெழுத்து ஆவணங்கள், சுவடிகள், மற்றது வாய்மொழி வரலாறுகள், ஓவியங்கள், புகைப்படங்கள் போன்ற ஆவணங்களை வந்து ஆவணகம்.org என்ற வெப்சைட் மூலமாக பார்க்கலாம். இப்போ இதில் குறிப்பிட்டு சுவடிகள் வந்து மிக பழமையான ஒரு விஷயம். சுவடிகள் நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை பற்றி பார்ப்போம். நாங்கள் வந்து நூலக நிறுவனத்தில் ஒரு செயற்திட்டமாக வந்து ஓலைச்சுவடிகளை வந்து ஆவணப்படுத்தி கொண்டு வரோம். இப்போ நாங்கள் ஓலைச்சுவடிகள் வச்சுருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஓலைச்சுவடிகளை எடுத்து க்ளீன் பண்ணி தமிழ் இலக்க முறையின்படி ஓர்டர் பண்ணி அதுக்கு பிறகு அந்த அதில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் விளக்கெண்ணியோட இந்த புல்லெண்ணியோட சேர்த்து கறி பூசுவோம். கறியும் சேர்த்து பூசி அதை அந்த எழுத்துக்கள் வந்து எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கலர் கார்டு வச்சு இந்த ட்ரைபாடில் கேமரா செட் பண்ணி வந்து நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணுவோம். டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் பிறகு எங்களோட வெப்சைட் நூலகம் வெப்சைட்டில் வந்து அந்த ஒவ்வொரு சுவடிக்கட்டையும் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து புராண கதைகள் இருக்கும், மற்றது மருத்துவம், அதாவது சித்த மருத்துவம், ஆயுர்வேத குறிப்பு, மற்றது பழைய கால தமிழ் பாரம்பரிய வைத்தியங்கள், சகராச சேகரம் அதுகள் எல்லாம் அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் அதில் இருக்கும். மற்றது பழைய காலத்தில் தோம்புகள் எல்லாம் வந்து ஒளிச்சுவடியெலாம் எழுதினது அந்த ஒளிச்சுவடிகளும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மற்றது நூலகத்துக்கு வந்து அன்பளிப்பாக வந்து கொடுத்திருந்த ஒளிச்சுவடிகள் வந்து நூல நிறுவனத்தில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம். பார்க்கலாமாங்க? ஓ, பார்க்கலாம். இது வந்து சகராச சேகரம்ன்றது பழங்கால தமிழ் பாரம்பரிய மருத்துவ குறிப்புகளை வந்து உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. இது வந்து நாங்கள் இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாமல் இருக்குது இந்த எழுத்துக்கள். அதுக்கு கறி போட்டுறது எண்ணெயோடு சேர்த்து போடும்போது தான் அது வாசிக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த முறையில் தான் அவங்க எழுதினது ஒரே வாசிப்பாங்க. இல்லை, இது வந்து பூச்சியல் வந்து வேற ஒளிச்சுவடிக்கு வந்து அதை ஒளிச்சுவடியை பழுதாக்க பண்ணுறதுக்காக மிளகு, மற்றது கருவா, மற்றது கற்பூரம் அதுகளெல்லாம் போட்டு இடித்து ஒரு பொட்டலம் ஒன்று செய்து வைப்போம். இதை இந்த ஒளிச்சுவடி வச்சிருக்கிற இடத்துலையே இந்த பொட்டலத்தை வச்சிருக்க அந்த பூச்சி ஒன்றும் கிட்ட வராது. மற்றது ரெட் கலர் துணியில் வந்து இந்த சுவடியில் வந்து சுற்றுவோம். இந்த ஒயிட் நூல் போட்டு கட்டிட்டு அதுக்கு மேலேயும் ரெட் கலர் துணி போட்டு சுற்றி ஒயிட் நூலால் கட்டுவோம். என்றால் ரெட் கலருக்கும் பூச்சியில் ஒன்றும் வராது. அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய புது புது விஷயங்கள், மாணவர்களோட கண்டுபிடிப்புகள், வித்தியாசமான கண்டுபிடிப்புகள், சில இதுகளை இந்த மோடிஃபை பண்ணி எல்லாம் செய்த நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே படிக்கிற மாணவர்களுக்கு சரி, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டுமே நிறைய பயன்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கணும். குறிப்பாக இது இன்றைய நாள், அதாவது 2ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி மட்டும் நடைபெற போகுது. நாளைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளுங்க. சரி, ஓகே, வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சி யூ, டாடா, பாய் பாய்.